தொடக்க விழாவிலே பங்கேற்ற அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது டாக்டர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவினை ஒட்டி இந்த மாநாட்டிலும் முதல் அமர்வாக, சிறப்பு அமர்வாக டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆற்றிய பொருளாதார துறையில் அவர்கள் வழங்கியிருக்கிற பங்களிப்பு குறித்த இந்த அமர்விற்கு தலைமை ஏற்பதற்காக விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த அமர்வை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு உங்கள் அனைவரும் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அமர்வில் நம்முடைய இந்திய பல்கலைக்கழகங்களின் கூட்டமைப்பின் மேனாள் தலைவரும் தமிழகத்தின் இரு பெரும் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தருமாக இருந்த கேப்டன் ஐயா டாக்டர் திருவாசகம் அவர்களும் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினராகவும் மக்களவை உறுப்பினராகவும் இருந்து மிகப்பெரிய திராவிட இயக்க குடும்பத்திலிருந்து ஒரு 50-60 ஆண்டுகளாக இந்த இயக்கத்திலே ஊறியிருக்கிற ஐயா டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள், இந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் அவர்கள் ஆற்றியிருக்கிற பொருளாதார முன்னேற்ற குறித்த பணிகளை இங்கே பேச இருக்கிறார்கள். இப்பொழுது அமர்வின் தலைவராக இருக்கிற விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அவர்கள் இந்த அமர்வினை நடத்துவார்கள். முதலாவதாக பேராசிரியர் டாக்டர் ஜி திருவாசகம் ஐயா அவர்கள் பேசுவார்கள். பேச்சாளர்கள் அனைவரும் என்னென்னா அவங்க ஒரு நேர கட்டுப்பாட்டை கொஞ்சம் கடைபிடிக்கணும். நான் இப்போவே ஹோல் டே நான் இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். அதனால் இந்த நேரம் 10 நிமிடத்தில் அவர் முடித்துவார் என்று நம்புகிறேன். கண்டிப்பாக 10 நிமிஷத்தில் முடிச்சிடணும். காலத்தின் அருமை கருதி மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெருமக்களை ஒட்டுமொத்தமாக வணங்கி, இந்த அமர்வினுடைய தலைவர் விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர், நான் இந்த அளவுக்கு மேடை ஏறுவதற்கு காரணமான ஒன் ஆஃப் தி மென்டார்ஸ், எஜுகேஷன் ப்ரமோஷன் சொசைட்டி ஃபார் இந்தியா அமைப்பினுடைய நிறுவன தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி, வந்திருக்கின்ற பெருமக்கள் அத்தனை பேருக்கும், என்னோடு உடன் பேச இருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா இளங்கோவன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி உரையை தொடங்க விரும்புகிறேன். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கு உருகார் என்று எல்லோரும் சொல்வது வழக்கம். அந்த திருவாசகத்தை மாணிக்கவாசர் சொல்லியிருந்தால் 10 நிமிடத்தில் முடித்திருப்பேன். ஒருவேளை சிவபெருமான் சொல்லியிருந்தால் கூட நான் 10 நிமிடத்தில் முடித்திருப்பேன். ஆனால் அன்பு சகோதரர் விஆர்எஸ் சம்பத் சொல்லியிருக்கிறார், முடிக்க முயல்கிறேன். கொடுக்கப்பட்ட தலைப்பு என் ஆசானை, என்னை உருவாக்கிய டாக்டர் கலைஞரை பற்றிய தலைப்பு. அது 1 மணி நேரம் பேசலாம், ஓராண்டும் பேசலாம். ஒரு சில மணித்தொழிலில் பேச கேட்டுக்கொண்டமைக்காக நான் நன்றி சொல்லி முடிக்க முயல்கிறேன். அன்புகளுமிய நண்பர்களே, எனக்கு இப்படியான வாய்ப்பை கொடுத்த பெருந்தகை சகோதரர் விஆர்எஸ் சம்பத் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனைப் போல மரியாதைக்குரிய வேந்தர் ஜி விஸ்வநாதன் அவர்களுடைய தலைமையில் இருந்து நான் பேசுவதை நான் ஒரு கௌரவமாகவும் பெருமையாகவும் நினைக்கிறேன். இந்த அழைப்பு கிடைத்தவுடன் எனக்கு அதிர்ச்சியும் அதே சமயத்தில் மகிழ்ச்சியும் இருந்தது. அதிர்ச்சி என்ன என்றால், நான் இந்த 10 மாநாடுகளில் ஏறத்தாழ ஒரு 6 மாநாட்டுகளில் கலந்து கொண்டவன். இந்த 6 மாநாட்டிலும் என்னை அவர்கள் ஒரு கல்வியாளனாகத்தான் மதித்தார்கள். அது உண்மையும் கூட. என்ன தவறு செய்தோனோ தெரியவில்லை, அந்த அமர்விலிருந்து என்னை மாற்றி கலைஞர் அவர்களும் தமிழ்நாட்டின் பொருளாதார முன்னேற்பாடும் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதிர்ச்சியாக இருந்தாலும் கூட எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், நான் முன்னே சொன்னதைப் போல காலில் செருப்பில்லாமல்
உடுக்க 2 சட்டையும் வேட்டியை மட்டும் வைத்துக்கொண்டு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மழை பெறுகின்ற மிக குக்கிராமத்தில் வாழ்ந்து எம்காம் படிப்பதற்கு விண்ணப்பம் பெறுவதற்கு 10 ரூபாய் கூட செலவழிக்க வழி இல்லாமல் பக்கத்து வீட்டிலே கடன் வாங்கி தொடங்கிய வாழ்க்கை இன்று இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டதைப் போல இந்தியாவில் உள்ள 1100 பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களில் one of the senior most vice chancellor of among the vice chancellor I have been elevated appointed as the president of Association of Indian University. 100வது தலைவராக அந்த இயக்கத்தினுடைய முதல் தலைவர் டாக்டர் சர்லுவல்லி ராதாகிருஷ்ணன், நான் 100வது தலைவர் என்று இங்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, அதிலும் மேலாக 2 பெரிய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்து கொண்டு 17 ஆண்டு காலம் நான் துணைவேந்தராகவே இருந்தது மட்டுமல்லாமல் 55 ஆண்டு காலம் உயர்கல்வியில் அனுபவத்தை பெற்றுக்கிறேன் என்று சொன்னால், இந்த அத்துணைக்கும் என்னுடைய சமர்ப்பணம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருக்கே உண்டு என்று சொல்லுகின்ற பொழுது நான் மெத்த 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 மகிழ்ச்சி அடைகிறேன். அவரை பற்றி நான் பேச வேண்டும். தலைவா, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உன்னுடைய வாழ்த்தோடு தொடங்குகிறேன். இதுல டாக்டர் ஜி விஸ்வநாதன் பெயர் சொன்னா நியாயம் இருக்கு. அவர் பொருளாதாரம் படித்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், இந்தியாவில் உள்ள அத்துணை கல்வி நிறுவனத்திலே மேம்பாட்டு கழகத்தினுடைய தலைவராக இருப்பவர், தற்பொழுது தொழிலதிபராக ஆகியிருக்கிறார், மிகப்பெரிய மருத்துவமனை நடத்துகிறார். அவருக்கு பொருளாதாரத்தை பற்றி தெரியும். சொல்வது பேசுவது நியாயம். மரியாதைக்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திருமிகு வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் பேசுவது நியாயம். கலைஞரால் வளர்க்கப்பட்டவர், கலைஞர் ஆட்சி காலத்திலிருந்து இன்று வரை என்றும் வரை கூடவே இருப்பவர் தெரியும். நான் ஒரு கல்வியாளன், என்னை போய் பொருளாதாரத்தை பற்றி பேச அழைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் முயற்சிப்பது என்னுடைய வேலை. ஒருவேளை அண்ணன் சம்பத் நினைத்திருக்கலாம், பொருளாதாரம் என்பது நாடோ உலகமோ, கல்வி இல்லை என்றால் பொருளாதாரம் இல்லை, கல்விதான் அடிப்படை என்பதை அவர் தெரிந்திருக்கலாம். என் நினைவுகள் சரியாக இருக்குமேயானால், நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்ற காலம் 1947 ஆகஸ்ட் 15. அதற்கு சில நாட்கள் கழித்த உடனேயே முதல் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய முதல் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டுகிறார். கூட்டம் முடிந்து வெளியே வந்த பிறகு நிருபர்கள் கேட்கிறார்கள், எப்படியான முடிவை எடுத்தீர்கள் என்று கேட்கிறார்கள். ஆமாம், நாம் பிரிட்டிஷ் ஆளுகைக்கு உட்பட்டு தற்பொழுதுதான் நம் கையில் அதிகாரமும் ஆளுமையும் வந்திருக்கிறது. அதனால் முதலாவதாக 3 துறைகளை முன்னிறுத்தி வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாடு இருக்கிறது. அந்த 3 துறைகளில் நான் முன்னெடுக்க விரும்புவது த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், அடுத்த செக்டார் அக்ரிகல்ச்சர் செக்டார், த தேர்ட் செக்டார் இஸ் இண்டஸ்ட்ரியல் செக்டார் என்று சொல்லிவிட்டு, அடுத்து ஒரு கேள்வி கேட்ட நிருபர், இதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? இவையெல்லாம் நமக்கு அறிவுறுத்துவதற்காக ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒரு 3 அறிஞர்களை நியமித்திருக்கிறோம். அந்த 3வரும் கொடுக்கிற அறிக்கையின் அடிப்படையில் திட்டங்கள் வகுக்கப்படும் என்று சொன்னார். இந்திய நாட்டின் சுதந்திரம் பெற்ற நாட்டில் முதலாக இதற்காக அமைக்கப்பட்ட குழுவில் சர்வவல்லி ராதாகிருஷ்ணன் ஒருவரும், டாக்டர் கொத்தாரி ஒருவரும், டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒருவருமாக 3 பேர் அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தார்கள். எனக்கு கிடைத்த அனுபவத்தின் காரணமாக, அதிகாரத்தின் காரணமாக 3 பேருடைய அறிக்கையும் படித்தேன். அது எனக்கு பிடித்தமானதும் இன்று வரை நாம் அமல்படுத்தக்கூடியதுமாக இருக்கின்ற இலக்கணம் தந்தவர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய இலக்கணம் மட்டுமே. அவர் கல்வியை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த மேடை கல்வியும் பொருளாதாரத்திற்கும் எப்படி உகந்தது, இந்த அமர்வு எப்பாடு உயர்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் சொல்லுகிறார், எஜுகேஷன் is the right weapon to cut the social slavery and to enlighten the downtrodden masses to come up and gain social status, economic betterment and political freedom. கல்வி என்று ஒன்று இருக்குமேயானால், அது நாடோ வீடோ குடும்பமோ, அதில் அவனுடைய அடிமைத்தனம் போக்கப்பட்டுவிடும், அவன் பொருளாதாரம் வளர்ந்துவிட முடியும்.
அவன் சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் வருவான், அத்துணையும் தாண்டி அரசியல் சுதந்திரம் பெறுவான் என்று சொல்லிவிட்டு சென்றார் டாக்டர் அம்பேத்கர். யார் நம்முடைய கலைஞருக்கு குரு என்று சொன்னால் நிச்சயமாக முதலாக சொல்லுவார் தந்தை பெரியார் என்றும், இரண்டாவதாக சொல்லுவார் டாக்டர் அம்பேத்கர் என்றும். அந்த அம்பேத்கர் வழிவந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் கல்வியை பொருளாதாரத்துக்கு அடித்தளமாக்கினார். அவர் மட்டுமல்ல, according to World Bank report of 2023, education increasing the average years of schooling by 1 year can increase a country's GDP growth by 0.37%. Similarly, increasing the literacy rate by 1% can increase a country's GDP growth by 0.37%. Another survey of National Bureau of Economic Research சொல்லுகிறது, if the currently enrolled students in South Asia, including India, attain educational skills, the region could witness a significant economic gain of $97.8 billion, resulting in an 81% increase in GDP. நாம் எல்லாம் சொல்லுகிறோம், ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம், அது இந்தியாவோ ஒரு தமிழ்நாடோ, அதை நிர்ணயிக்கிற இண்டிகேட்டர் குறிபாடு என்பது ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அந்த ஜிடிபியை நிர்ணயிக்கிற தன்மையே அடித்தளமே கல்விதான் என்பதைத்தான் உலக வங்கியும் சொல்லுகிறது, மற்றும் பிற மிகப்பெரிய உலக நிறுவனங்களும் தன்னுடைய அறிக்கையில் கொடுத்திருக்கின்றன. இதனை அடிப்படையாக கொண்டுதான் கலைஞர் அவர்கள் கல்வியை உயர்த்துவதற்கு, கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு, அத்தனை பேருக்கும் கல்வி சென்றடைவு என்பதை சொன்னார். கலைஞரை பொறுத்த மட்டில் கல்வியை, அவர் கல்வி காட்டிய பணியை பொறுத்த மட்டில் இந்த நாடு கலைஞருக்கு முன்பாக, கலைஞருக்கு பின்பாக என்று இரண்டு வகையில் வகுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது என்ன கலைஞருக்கு பின்பாக? ஆமாம், கலைஞருக்கு முன்பாக பள்ளி கல்வியோ அல்லது உயர்கல்வியோ ஏழைகளுக்கு, முதல் தலைமுறையினருக்கு, விளிம்பு வாழ் மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய எட்டாக்கணியாக இருந்தது. உண்மையிலும் பெருத்த உண்மையும் கூட. அதே தருவாயில் அவர் ஆட்சி காலத்திற்கு பிறகுதான் சாதாரணமானவன் கூட மிகப்பெரிய அளவில் முன்னேற முடியும், மிகப்பெரிய அளவில் பதவி பெற முடியும், மிகப்பெரிய அளவில் அந்தஸ்து பெற முடியும் என்று அடித்தட மக்களை தூக்கி காண்பித்தவர் கலைஞர் அவர்கள். இந்த நேரத்தில் நாம் ஒன்றை மறந்துவிட முடியாது. கல்வி என்று சொன்னால் இந்த நாட்டிற்கு முதல் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் அடித்தளம் கொடுத்தவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் என்று சொன்னால் மிகையாகாது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்விக்கு வித்திட்டார். கலைஞர் அவர்கள் அதை விருட்சமாக்கி விளைச்சலாக்கி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார் என்று சொல்வதுதான் உண்மையும் கூட. தான் 5 முறை முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவர் அதை செய்தார், எதிர்த்தார், செய்தார் என்று நாம் அப்பொழுது சொல்லி வந்தாலும் கூட நிரந்தரமாக, மிக நிரந்தரமாக கீழே கிடப்பதெல்லாம் மேலே கொண்டு வருவதற்காக ஆணைகளையும் சட்டங்களையும் உருவாக்கினார். அவைதான் இந்த மக்களை சாதனையாளராக மாற்ற முடிந்தது. முதலாக அவர் பதவியேற்ற பிறகு சமயத்தில் சமூக நீதியின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக இருந்த 20% ஒதுக்கீடை 31% ஆக்கினார்கள். ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு 16% இருந்த ஒதுக்கீடை 18% மாற்றினார்கள். பிற்படுத்தப்பட்டவருக்கு 50% ஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு என்று கண்டறிந்து அதை மோஸ்ட் பேக்வர்டு என்ற சமுதாயத்திற்காக 20% ஒதுக்கினார்கள். அதனை போல ஆதி திராவிடருக்கான 18 ஒதுக்கீட்டில் 3% மிகவும் பின்தங்கி இருந்த அருந்ததியருக்கு ஒதுக்கினார்கள். இப்படியெல்லாம் செய்ததன் காரணத்தினால்தான் பல லட்சம் மக்கள், பல கோடி மக்கள் என்ற தலை நிமிர்ந்து மிகப்பெரிய பதவியிலும் மிகப்பெரிய அந்தஸ்திலும் இருக்கிறோம். அதற்கு காரணம் தந்தை பெரியாரும் முத்தமிழறிஞர் கலைஞரும் கொடுத்த பிச்சை இந்த தமிழ்நாட்டிற்கு என்று சொன்னால் அது மிகையாகாது. நண்பர்களே, கலைஞர் ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தக்காரர் அல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டும் சமூக நீதி கொடுத்தவர் அல்ல, தேசிய பார்வை கொண்டவர். நிச்சயமாக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மண்டல் கமிஷன் என்று நிர்ணயிக்கப்பட்டு அவர் ஏறத்தாழ 27% ஒதுக்கீடுகள் இருக்கப்பட வேண்டும், ரிசர்வேஷன் இருக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கென்று ஒரு அறிக்கையை கொடுத்துவிட்டு அவர்
இந்த நாட்டில் இருந்து இந்த கொஞ்சத்தில் முடிச்சிடறேன் சார். நான் இன்னும் என் சப்ஜெக்டுக்கே போல. ஹலோ, முடித்து விட்டு அதை அமல்படுத்துவது என்கின்ற நிலைமை வருகின்ற பொழுது நிச்சயமாக தெற்கிலிருந்து 2 குரல்கள் அழுத்தி அழுத்தி போராட்ட குரல் எழுப்பினார்கள். ஒருவர் தந்தை பெரியாரும் அவருடைய திராவிடர் கழகமும், மற்றொருவர் திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய தலைவர் கலைஞர் அவர்களும். அவர்களும் அழுத்தத்தின் காரணமாக, போராட்டத்தின் காரணமாக, வற்புறுத்தலின் காரணமாகத்தான் மரியாதைக்குரிய சிங் அவர்கள் பிரதம அமைச்சராக வந்த பொழுது, இது விபி சிங் பிரதம அமைச்சராக வந்த பொழுது அந்த கமிஷனை அமுல்படுத்துவதற்கான ஆணையை பிறப்பித்தார். இன்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அத்துணை குடிமகனும் அந்த 27% பயன்பெற்று பயனாளியாக பல பதவிகள் இருக்கிறார்கள், பல பயன்கள் அழைத்து சொன்னால், கலைஞர் அவர்களே, உங்களுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவுடைய பிற்படுத்தப்பட்ட மக்களுமே நிச்சயமாக கடமைப்பெற்றார் என்பதை ஆணித்தரத்தோடு சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். அவர் கொடுத்த கல்வி, அதனால் வந்த பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக உதவுகிறது. இன்னும் ஒரு சில நேரம் கருதி நம் என்ன பள்ளிகள் எந்த அளவுக்கு இருந்தன தமிழ்நாட்டில், நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்ல வரல, உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் பல கல்வி முறை இருந்தது. என்ன கல்வி முறை இருந்தது? ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸ், அப்புறம் மெட்ரிகுலேஷன் சிலபஸ், ஆங்கிலோ இந்தியன் சிலபஸ், இது மாதிரி 10 சிலபஸ். யாரெல்லாம் வசதி படைச்சவன் இருக்கானோ, யாரெல்லாம் மாதம் 1 லட்சம் கட்ட முடியுமோ, யாரெல்லாம் காரில் உண்டாந்து பிள்ளையை விட முடியுமோ அவனுக்கு ஒரு சிலபஸ். யாரெல்லாம் 3 வேளை வழி இல்லாமல் ஒருவேளை காலை சிற்றுண்டி இலவச சாப்பிட்றானோ அவனுக்கு ஒரு சிலபஸ். பார்த்தாரு கலைஞர், நீ யாரு நான் யாரு, தமிழம் பூரா ஒருத்தண்டா, எல்லாருக்கும் ஒரே சிலபஸ் சொல்லி சமச்சீர் கல்வியை கொண்டு வந்து கல்வியை முழுமையாக சமமாக்கியவர் கலைஞர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதனை போல உங்களுக்கு தெரியும், டிசேபிள்டு, பிசிக்கலி ஹேண்டிகேப்டு, இவரெல்லாம் கல்வியிலோ நுழைய முடியாத காலகட்டத்தில் நிச்சயமாக ஆர்டிஐ என்பதை மத்திய அரசு கொண்டு வந்திருந்தாலும் கூட மற்ற மாநிலங்களை விட சிறப்பு அந்தஸ்து கொடுத்து ஒவ்வொரு இந்த பிரைவேட் ஸ்கூலுமே 25% இந்த உடல் ஊனமுற்றவர்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்ற சட்டத்தை உறுதிப்படுத்தி பல உடல் ஊனமுற்றவருக்கு வாய்ப்பு கொடுத்தவர் கலைஞர். அது மட்டுமா, போவது சிரமமாக இருந்தது பள்ளிகளுக்கு, இலவச பாஸ், படிக்கிறோம் பூரா நீ பாட்டுக்கு போயிட்டு நீ பாட்டுக்கு எத்தனை தரம் வாயான்னு சொல்லி இலவச பாஸ் கொடுத்தாரு. இதனுடைய விளைவு என்ன? தமிழ்நாட்டில் கற்றவர்களின் எண்ணிக்கை முதலமைச்சராக கலைஞர் பொறுப்பேற்கும் முன்பதாக 35 விழுக்காடு. பிறகு அவர் ஆண்ட காலங்களில், முதலமைச்சராக இருந்த காலங்களில் 1969 71 45 விழுக்காடு, 1989 91 62 விழுக்காடு, 1996 2001 73.5 விழுக்காடு, 2006 2011 81.0 விழுக்காடு. ஆக மொத்தம் அவர்கள் ஆண்ட காலத்தில் இந்த கற்றவர்களுடைய எண்ணிக்கை 50 விழுக்காடு கூடியிருக்கு என்று சொன்னால் அதற்கு முழு சொந்தக்காரர் டாக்டர் கலைஞர் அவர்களே என்று சொன்னால் மிகையாகாது. நண்பர்களே, இதனை போல உயர்கல்வியில் அவர் காலத்தில் வந்த பல்கலைக்கழகம் தான் மிக மிக அதிகம். மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் தொடங்கி பெரியார் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து விவசாய கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி என்று பல்கலைக்கழகம் என்று பல பல்கலைக்கழகங்கள், மொத்தமே 108 கல்லூரியில் மட்டும் இருந்த தமிழ்நாட்டில் பொறுப்பேற்ற பிறகு அவர் காலத்தில் 634 கல்லூரிகளை உருவாக்கியவர் டாக்டர் கலைஞர் என்று சொல்லி, இனிமே போனா என்னை கையை பிடிச்சி இழுத்துருவாங்கன்னு இருக்கிறதுனால கடைசியா ஒன்று மட்டும் சொல்றேன் சார், சம்பத்தனை பக்கத்தில் வராதிங்க. நான் ஒரு அப்பீல் கொடுக்கணும் இல்லையா, பொருளாதாரம் சம்பந்தமா இருக்கிறதுனால. என்னுடைய அமர்வு தலைவர் மிக 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 அனுபவமானவர். அவர் சொல்றதுல அர்த்தம் இருக்கும். அவர் சொன்னா பிரைம் மினிஸ்டரும் கேட்கும், பிரசிடென்ட்டும் கேட்கும், இப்ப இருக்க மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர்களுக்கும் கேட்கும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். நாளொரு திட்டமாக பல்கலைக்கழக மாநிலக்குரிய தலைவர் எங்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். மரியாதைக்குரிய அமிர்த் பல்கலைக்கழகத்தின் நிறுவன வேந்தர் திரு டாக்டர் நாசே ராமச்சந்திரனும் இங்கே அமர்ந்திருக்கிறார். எங்களை பொறுத்த மட்டில் இதை நாங்கள் வரவேற்கிறோம், வருகிறோம். ஆனா என்ன சொன்னீங்க அதுல முதல்ல என்ன எழுதியிருக்கு அதை கண்டிப்பா மரியாதைக்குரிய வேந்தர் பேசுவாரு, நிச்சயம் பேசுவாரு. ஏன்னா அவர் பேசிக்கிட்டே வர்றாரு. ஏயா எல்லாத்தையும் செய்ய சொல்றீங்க, காசு கொடுங்கய்யா. ஜிடிபி 6% கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்னு எழுதிட்டு தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆரம்பிச்சிங்க. இன்னைக்கு அதுல இருந்து 1% எந்த பல்கலைக்கழகத்துக்காக கொடுத்திருக்கீங்களா?
நான் அரசியல் பேசவில்லை, கற்றவனாக பேசுகிறேன், கற்பிப்பவனாக பேசுகிறேன். நாங்கள் இதை அமுல்படுத்த தயாராக இருந்தாலும் கூட அதற்கு நீங்கள் சொல்லிய வார்த்தைகள் வர வேண்டும். ஆனால் இன்று அதற்கு மாறாக பல்கலைக்கழகங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதி, கல்லூரியில் கொடுக்கப்பட்ட நிதி, குறிப்பாக ஆராய்ச்சி கொடுக்கப்பட்ட நிதிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இன்னும் சில திட்டங்களுக்கு பாதியாக்கப்பட்டிருக்கின்றன. ஆதலால் கலைஞர் தலைப்பில் பேசுகிற நான், இந்தியாவின் பொருளாதாரம் உயர வேண்டும், தமிழ்நாட்டின் பொருளாதாரம் உயர வேண்டும், அதற்கு கல்வி அடித்தளமாக இருக்க வேண்டும், இருந்திருக்கிறது இத்தனை நாளும், இனிவேவும் தேசிய அளவு உயர வேண்டும் என்று கேட்டால் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்லப்பட்டதை போல 6% ஜிடிபி கல்விக்கு ஒதுக்குங்கள். நிச்சயமாக இந்த நாடு நாடற்றவர் நலமற்றவர் நலிவுற்றவரேனும், வீடற்றவர் விதியற்றவர் வீழ்வுற்றவரேனும், காடற்றவர் கல்வியற்றவர் கல்வியற்றவரேனும் டாக்டர் கலைஞர் தொடக்கி வைத்த இந்த தீபம் நாம் அனைவரால் போற்றப்படும் புகழப்படும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு நன்றி. அவர்கள் பொருளாதாரம் படிக்கவில்லை என்று சொன்னால், ஆனால் அவர் வணிகத்துறை பேராசிரியர் என்பதையும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக நம்முடைய TKS இளங்கோவன் ஐயா அவர்கள் இருமுறை நாடாளுமன்ற உறுப்பினர், இப்பொழுது கலைஞர் அவர்கள் தமிழர்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஆற்றிய பங்களிப்பை இப்பொழுது நம்மிடையே பகிர்ந்து கொள்வார்கள். அவருக்கு மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவரும் மாநாட்டு நிறுவனரும் இணைந்து நின்று சிறப்பு செய்கிறார்கள். சென்னை வளர்ச்சி கழகமும் தமிழ்நாடு உலக பொருளாதார நிறுவனமும் இணைந்து நடத்துகின்ற இந்த 10வது இந்த சென்னை வளர்ச்சி கழகத்தை ஆரம்பித்ததே நானும் இளங்கோவும் தான். 1981 ஃபவுண்டரு. அவர் இப்போ அரசியல்வாதியாகி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆனதுனால அவர் எங்கேயோ போயிட்டா நாங்கள் இங்கேயே இருக்கிறோம். அது என் பக்கத்தில் நின்றுக்கிட்டே சொல்கிறார், நானும் அவரோட தான் இருக்கேங்கிறத மறந்துட்டு சொல்கிறார். 2வது அமர்வு தலைவர் கலைஞர் அவர்களுடைய 100ஆண்டு அமர்வு. இந்த அமர்விற்கு தலைமையேற்றிருக்கின்ற VIT பல்கலைக்கழகத்தின் வேந்தர், மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மாநில அமைச்சர் டாக்டர் விஸ்வநாதன் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பல்கலைக்கழக கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் கர்னல் முனைவர் திருவாசகம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற என் அருமை நண்பர், உலகத்தமிழர் பொருளாதார மாநாட்டின் நிறுவனர் தலைவர் டாக்டர் VRS சம்பத் அவர்களே, இந்த மாநாட்டிற்கான வரவேற்பு குழுவின் தலைவர் டாக்டர் VG சந்தோஷம் அவர்களே, மற்றும் மேடையில் உள்ள அறிவார்ந்த பெரியோர்களே, எதிரிலே அமர்ந்திருக்கின்ற இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கும் பெரியோர்களே, நண்பர்களே, வணக்கம். எனக்கு முன்னாலே பேசிய பேராசிரியர் திருவாசகம் அவர்கள் கல்விதான் பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளம், அந்த கல்விக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன பங்களிப்பை செய்திருக்கிறார் என்று மிகச் சிறப்பாக சொன்னார். உண்மையிலேயே இங்கே தமிழ்நாடு முன்னேறியதற்கு அடிப்படை காரணம், தமிழ்நாட்டிலே தான் இலவச கல்வி பட்ட மேற்படிப்பு வரை வழங்கப்பட்டது. 76 வரை கல்வி மாநில பட்டியலிலே இருந்தபொழுது பல சாதனைகளை தமிழ்நாடு கல்வியிலே செய்திருக்கிறது. நீதி கட்சி காலத்திலே சென்னை மாநகராட்சியிலே உள்ள மாநகராட்சி பள்ளிக்கூடங்களிலே பிட்டி தியாகராயர் அவர்கள் மதிய உணவு வழங்கினார். ஏழை மாணவர்கள் வந்து படிக்க உதவியாக இருந்தது. பிறகு காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது
தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளிக்கூடங்களிலே மதிய உணவு பள்ளியிலிருந்து விடுபடுவோர் எண்ணிக்கையை குறைப்பதற்கான முயற்சியை இவர்கள் எல்லாம் செய்தார்கள். தலைவர் கலைஞர் அவர்களும் அதில் முழுமையாக ஈடுபட்டார். இந்த ட்ராப் அவுட் ரேட்டுங்கிறது தமிழ்நாட்டில் மிக மிக குறைவு. அதனால தான் கல்வியில் வளர்ச்சி. தமிழர்களுடைய பெருமை விட்டு சொல்லணும்னா முதலில் இந்த வணிகத்திலே ஏற்றுமதி வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் தமிழர்கள் தான். சோழர்கள் காலத்திலே கப்பல் கட்டும் பணி மிகச் சிறப்பாக நடைபெற்றது. சோழர்கள் பல பொருள்களை உலக நாடுகளுக்கெல்லாம் எடுத்து சென்று விற்பனை செய்திருக்கிறார்கள். ஏற்றுமதிங்கிற அந்த தத்துவமே தமிழர்கள் உருவாக்கியது என்று கூட சொல்லலாம். தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு கதையை எழுதியிருப்பார், ரோமாபுரி பாண்டியன் என்று. ரோமாபுரியிலே போய் தன்னை நிலைநாட்டி கொண்ட ஒரு பாண்டிய மன்னனை பற்றிய வரலாறு. இப்படி பொருளாதார ரீதியாக தமிழர்கள் நிலை உயர்ந்திருந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர்களுடைய வாழ்க்கை முறை சமத்துவ வாழ்க்கை முறையாக இருந்தது. மிக முக்கியமான காரணம் அது. தமிழர்களை பொறுத்தவரை வள்ளுவர் சொன்னது போல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுதான். இதை நான் சொல்லும் பொழுது சில உதாரணங்களை மட்டும் சொல்லிவிட்டு பிறகு தொடர்கிறேன். இங்கே 3 மன்னர்கள், சேர சோழ பாண்டிய மன்னர்கள் என்று இருந்தார்கள். 3 பெரிய ராஜாங்கங்கள் இருந்தன. இதிலே மன்னராக ஒருவர் வர வேண்டும் என்றால் அவர் வடக்கே, விந்தியமலைக்கு வடக்கே இருந்த நாடுகளில் இருந்த வழக்கு போல மராட்டியத்திலேயோ மகதத்திலேயோ குப்த பேரரசிலேயோ மௌரிய பேரரசிலேயோ இருந்தது போல ஒரு குறிப்பிட்ட இனத்தில் பிறந்தவர் தான் மன்னராக வர முடியும் என்ற நிலை இங்கே தமிழகத்தில் கிடையாது. வீரனாக இருப்பவன் மன்னனாக வரலாம், சத்திரியனாக இருப்பவன் மட்டும்தான் மன்னனாக வர முடியும் என்கிற நிலை இங்கே கிடையாது. இது மக்களிடையே சமத்துவத்தை காட்டுகிறது. இன்னொரு சமத்துவம், உலகத்திலே ஒரு 7-8 மொழிகளை செம்மொழி என்று சொல்வார்கள். செம்மொழி என்றால் அதற்கு டாக்டர் ஜார்ஜ் ஹார்ட் கொடுத்த விளக்கம், 2000 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரு மொழி புழக்கத்திலே இருக்க வேண்டும், குறைந்தது 2000 ஆண்டுகளாவது. அந்த மொழி என்று பார்த்தால் தமிழ், வடமொழி, லத்தீன் மொழி, கிரேக்க மொழி, அரபு மொழி, ஹீப்ரு மொழி, அதே போல் சீன மொழியை ஓரளவுக்கு சேர்த்து கொள்ளலாம். இந்த மொழிகள் தான் செம்மொழிகள் என்று உலகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிகள். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த செம்மொழி வரிசையிலே உள்ள மொழிகளில் பெண்பார் புலவர்கள் 45 பேர் கவிதை எழுதி இருக்கிறார்கள். பெண்களின் அறிவையும் மதித்த சமுதாயம் ஒன்று இருக்கிறது என்றால் அது தமிழ் சமுதாயம் மட்டும்தான். வேறு எந்த மொழியிலும் பெண்பார் புலவர்கள் அந்த காலத்திலே கிடையாது. எந்த மொழியை வேண்டும், வடமொழியிலே ஒரு பெண் புலவரும் கிடையாது. கிரேக்க மொழியிலே, லத்தீன் மொழியிலேயோ ஹீப்ரு மொழியிலேயோ பெண்பார் புலவர்கள் கிடையாது. தமிழிலே மட்டும்தான் 45 பேர் பெண்பார் புலவர்கள் இருந்தார்கள். அதைவிட ஒன்றை சொல்கிறேன், 2 மன்னர்களுக்கிடையே தூது சென்று ஒரு போரை நிறுத்திய பெருமை ஔவையார் என்கிற அந்த பெண்பார் புலவருக்கு தான் உண்டு. அந்த காலத்தில் அந்த அளவுக்கு அரசியல் வலிமையும் பெற்றவர்களாக பெண்கள் விளங்கிய சமுதாயம் தமிழ் சமுதாயம். இந்த சமத்துவம் காலப்போக்கிலே வேறு பல காரணங்களால் மாறிவிட்டது என்றாலும் இதை மீட்டெடுக்கும் முயற்சியிலே ஈடுபட்டவர் தான் தலைவர் கலைஞர். அவர் பொருளாதார வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்கு என்னவென்றால், பெண்களுக்கு ஒரு சுயசார்பின்மை தன்மையை ஏற்படுத்தியவர். அவர்களுடைய வருமானத்தை அவர்கள் தேடிக்கொள்வதற்கான திட்டங்களை வளர்த்தவர். இந்த இலவச கல்வி என்று சொன்னேனே, பட்டப்படிப்பு வரை ஆண்களுக்கு இலவச கல்வி, பெண்களுக்கு பட்ட மேற்படிப்பு வரை இலவச கல்வி வழங்கியவர். நாங்கள் படிக்கிற காலத்தில் எல்லாம் நானும் சம்பத்தெல்லாம் பிஎஸ்சி, அவர் பிஏ, நான் பிஎஸ்சி, ஃப்ரீ எஜுகேஷன். அப்போ எங்கள் கூட படித்த பெண்கள் எம்ஏ எம்எஸ்சி வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன். பெண்கள் ஆண்களை சார்ந்தே இருக்க வேண்டும் என்ற நிலையை மாற்றி அவர்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரத்தை கொடுத்ததுனால என்ன நடந்தது என்றால், ஒரு ஒரு பொருளாதாரத்திலே பல குறியீடுகளை சொல்வார்கள் வளர்ச்சிக்கு. ஒன்று வந்து ஜிடிபியை தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. ஆனால் டொமெஸ்டிக் கன்சம்ஷன் என்று ஒன்று இருக்கிறது.
மக்களுடைய வாங்கும் சக்தி, மக்களுடைய வாங்கும் சக்தி, பொருட்களை வாங்கும் சக்தி, பயன்படுத்தும் சக்தி, உபயோகிக்கும் சக்தி தான் பொருளாதார வளர்ச்சியை உறுதியாக்கும். அந்த வகையிலே இந்த டொமஸ்டிக் கன்சம்ஷனுக்கு என்ன தேவை என்றால் வாங்குகிறவர்களிடம் பணம் தேவை, வேற என்ன. என் வீட்டில் ஒரு வசதியாக ஒரு டிவி வாங்கணும்னா எனக்கு பணம் வேணும், இல்லைன்னா பக்கத்து வீட்டில் போய் தான் டிவி வாங்கணும். பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாப்பாடு உணவுப் பொருட்களை வாங்குவது என்பது ஒன்று. அதை தாண்டி மக்களுடைய வாங்கும் சக்திக்கு உதவியாக இருந்தது தலைவர் கலைஞர் அவர்களின் திட்டங்கள். அந்த வீட்டில் ஒரு ஆண் வேலைக்கு சென்று சம்பாதிப்பார் என்றால் ஒரு பெண் சுய உதவி குழுவிலே சேர்ந்து ஒரு குழுவை அமைத்து ஒரு பொருளை செய்து அதன் மூலம் சம்பாதிக்கக்கூடிய அந்த திட்டத்தை வழங்கியவர் தலைவர் கலைஞர். இரண்டாவதாக, இந்த நாட்டிலே இந்த ஜிடிபி சொல்கிறோம்லவா மொத்த உற்பத்தி, இதில் ஏறத்தாழ 20% குறையாமல் பங்களிப்பு நடத்துவது விவசாயிகள். இந்த விவசாயிகளுக்கு உரிய வருமானத்தை தேடித் தருவதற்காக உழவர் சந்தை என்ற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அதன் மூலம் உழவர்கள் தங்களுடைய பொருளை அதற்கு உரிய மதிப்போடு விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தவர் தலைவர் கலைஞர். அதனாலே விவசாயிகள் பலன் பெற்றார்கள். எந்த விவசாயியும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த வங்கியில் கடன் வாங்கி விவசாயம் பண்ணிட்டு அதுக்கு அந்த உரிய விலை கிடைக்காமல் அந்த கடனையும் கட்ட முடியாமல் உழைப்பையும் வீணாக்கி பல பேர் தற்கொலைக்கும் தள்ளப்பட்ட நிலையிலிருந்து மாற்றி அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கையை உருவாக்கி தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய திட்டங்களிலே ஒன்று இருக்கும், என்னவென்றால் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும். எண்ணி பாருங்கள், தன்னுடைய பிறந்த நாளை தலைவர் கலைஞர் எப்படி கொண்டாடினார் என்று எண்ணி பாருங்கள். ஒரு பிறந்த நாளை கை ரிக்ஷா ஓட்டுபவர்களுக்கெல்லாம் சைக்கிள் ரிக்ஷா வழங்கி கொண்டாடினார். இன்னொரு பிறந்த நாளை கண்ணொளி வழங்கும் திட்டமாக அறிவித்து கொண்டாடினார். இன்னொரு பிறந்த நாளை தொழுநோயாளிகள் நல்வாழ்வுக்காக கொண்டாடினார். இன்னொரு பிறந்த நாளை பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வுக்காக கொண்டாடினார். இப்படி பிறந்த நாளை கூட சமுதாயத்திலே பாதிக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக கொண்டாடிய ஒரு தலைவராக இருந்ததற்கு காரணம் ஒரு பொருளாதார ஏற்ற நிலை அனைத்து தரப்பினருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் இந்த திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தினார். அவருடைய காலத்தில் தமிழ்நாடு பல 96லேருந்து 2001 வரைக்கும் சென்னையை சுற்றி இந்த பக்கம் நீங்கள் எவ்வளோ தூரம் போங்க, இங்கேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போங்க, இங்கேருந்து வேலூர் வரைக்கும் போங்க, வழியெல்லாம் பல தொழில் நிறுவனங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் உருவாக்கப்பட்டது. மகாபலிபுரம் வரைக்கும் போங்க, ஐடி தொழில்நுட்ப தொழிற்சாலைகள் நிறைய உருவானது. எனவே பொருளாதார வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக, ஏழை எளிய மக்கள் முன்னேறுவதற்காக, ஒரு ஒட்டுமொத்த மாநில மேன்மைக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் பாடுபட்டார் என்பதை மட்டும் சொல்லி, பார்லிமெண்ட்டில் பெல் அடித்தா நிறுத்தி பழக்கப்பட்டவன், அங்கே பெல் அடிக்கிறதுக்கு முன்னாலே நிறுத்தி விடுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது இந்த அமர்வின் தலைவர், விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அவர்களுக்கு மாநாட்டு குழுவினுடைய தலைவர் டாக்டர் வி.ஆர். சம்பத் அவர்களும், வரவேற்பு குழுவின் தலைவர் டாக்டர் வி.ஜி. சந்தோஷம் அவர்களும் சிறப்பு செய்கிறார்கள். எம்ஏ பொருளாதாரம் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிற கல்வியாளரும் பொருளாதார பேராசிரியராக இருக்க வேண்டியவர் இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி குறித்து பேசுகிறார். ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 10வது உலக பொருளாதார மாநாட்டு, தமிழ் பொருளாதார மாநாட்டில் இந்த அமர்வை கலைஞர் நூற்றாண்டு விழாவாக அமைத்து தந்து அதில் தலைமை ஏற்கின்ற வாய்ப்பை தந்த அருண்பர் வி.ஆர். சம்பத் அவர்களே,
வரவேற்பு குழு தலைவர் டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்களே, வெளிநாட்டிலிருந்து கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, குறிப்பாக மௌரீஷியஸ் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் பரமசிவம் பிள்ளை வையாபுரி அவர்களே, இந்த அமர்விலே எனக்கு முன்னாலே உரையாற்றிய டாக்டர் திருவாசகம் அவர்களே, திரு TKS இளங்கோவன் அவர்களே, மற்றுமுள்ள மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, வருகை தந்துள்ள சிறப்பு அழைப்பாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு பெரிய தலைப்பை கொடுத்து குறுகிய நேரத்திலே முடிப்பது என்பது இப்போதுதான் பார்க்கிறோம். சம்பத் அவர்களுக்கு அதற்கே ஒரு பாராட்டு தெரிவிக்க வேண்டும். தமிழர்களை ஒருங்கிணைப்பது என்பது கடினமான வேலை. தமிழ்நாட்டு தமிழர்களை இணைப்பதே கடினம். உலகத் தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ப்பது அதைவிட கடினம். காரணம், தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கோர் குணமுண்டுன்னு சொல்லுவாங்க. அது என்ன தனியான குணம்னா தனித்தனியாக இருக்கிறது தான், ஒன்று சேரவே மாட்டாங்க. அவர்களையெல்லாம் ஒன்று சேர்வதற்கு முயற்சி எடுத்து ஆண்டுதோறும் இப்படிப்பட்ட உலகத் தமிழர் பொருளாதாரம் நடத்துவது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. இதில் இன்றைய தலைப்பாக கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டு பொருளாதார முன்னேற்றத்திற்கு என்ன செய்தார்கள் என்பதையும் தமிழ்நாடு எப்படி முன்னேற வேண்டும் என்பதையும் நாம் எடுத்துக்கொள்கின்றோம். கலைஞர் அவர்களை ஒரு 60 ஆண்டு காலம் அறிந்தவன் நான் லயோலா கல்லூரி மாணவனாக இருந்தபோது என்னுடைய நண்பர் முரசொலி செல்வம் அவர்களே என்னை அழைத்து கொண்டு போய் அவரை அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். அது 1958. அவர் மறைகின்ற போது ஒரு 60 ஆண்டுகள் தொடர்பு. இடையில் கொஞ்சம் பிரச்சனை, அவரை விட்டு நான் வெளியே போனது, மறுபடியும் ஒன்று சேர்ந்தது, எல்லாம் பழைய கதை. ஆனாலும் அவரோடு நெருங்கி பழகின்ற வாய்ப்பை பெற்றவன். எப்பொழுதும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். தமிழ்நாட்டிலே ஏழைகளே இருக்கக்கூடாது, பிச்சைக்காரர்களே இருக்கக்கூடாது என்று மறுவாழ்வு நிதி என்று ஆரம்பித்தார்கள். குடிசைகளே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்று சொல்லி குடிசை மாற்று வாரியம் அமைத்தார்கள். தனக்கு கிடைக்காத, தன்னால் பெற முடியாத கல்வியை எல்லோரும் பெற வேண்டும் என்று நினைத்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் $1 trillion மலர வேண்டும், அதுவும் 2030க்குள் என்று சொல்கிறார். இங்கே எத்தனை பேருக்கு இந்த $1 trillion எத்தனைன்னு தெரியாது. 1 பில்லியன்னா 100 கோடி, 1 ட்ரில்லியன்னா லட்சம் கோடி, $1 trillion 80 லட்சம் கோடி. இப்பொழுது நாம் இருப்பதைப் போல 3 மடங்கு வளர வேண்டும். அது இன்னும் ஒரு 6-7 ஆண்டு காலத்தில். அதைத்தான் இப்போ 2 நாட்களாக பார்த்தோம். முதலீடு செய்பவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவ்வளவு பேரும் சொல்லி 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் அரசுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். தமிழ்நாடு வளர வேண்டுமானால் முதலீடுகள் வேண்டும். நாமும் சிலவற்றை செய்ய வேண்டும். நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டும். மக்கள், அரசிலே இருப்பவர்கள், ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி எல்லோரும் சேர்ந்தால்தான் பொருளாதார வளர்ச்சி முடியும். கல்வியில் எப்படி வளர முடியும் என்பதைத்தான் பேராசிரியர் திருவாசகம் அவர்கள் எடுத்து சொன்னார். கல்வி வளர்ந்தாலே பொருளாதாரம் வளரும் என்பது. ஆனால் நாம் அதைவிட இன்னும் அதிக வளர வேண்டும் என்று சொன்னால், இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பக்கம் விவசாயம் வளர வேண்டும், இன்னொரு பக்கத்தில் தொழில்துறை வளர வேண்டும், மூன்றாவது ஒரு நல்ல நிர்வாகம் நடக்க வேண்டும். இது 3 இருந்தால்தான் நாம் வளர முடியும். இது அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளாமல் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். மக்களை பொறுத்தவரையில் கடுமையான உழைப்பு வேண்டும். நான் அமெரிக்காவை போலத்தான் வேலை செய்வோம், ஐரோப்பாவை போலத்தான் வேலை செய்வோம் என்று சொன்னால் நமக்கு அவர்களுக்கு இருக்கிற இடைவெளி இருந்து கொண்டே இருக்கும். இதை மாற்ற வேண்டுமானால் அவர்களோட நாம் கடுமையாக உழைத்து அவர்களோடு போட்டி போட வேண்டும். அந்த உழைப்புக்கு அரசாங்கம் தடையாக இருக்கக்கூடாது. இலவசங்கள் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை.
இலவசங்களை கொடுத்து மக்களை கெடுத்து விடக்கூடாது. யார் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு அதிகம் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். மக்கள் அவரும் கல்வி கற்க வேண்டும். கல்வி கற்றவர்கள் வேறு வேலை செய்யக்கூடாது என்கிற ஒரு சூழ்நிலை நாட்டில் இருப்பதை நான் பார்க்கின்றேன். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செய்து வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஊரில் வேலையே செய்வதற்கு ஆள் இல்லாமல் வட மாநிலங்களிலிருந்து வேலை செய்து கொண்டிருப்பார்கள். நமக்கு கிடைக்கிற வேலை கிடைக்கிறவரை எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும். அதுவும் குறிப்பாக படித்தவர்கள் வயலுக்கே போகக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் நம்முடைய பகுதியில் இருப்பதை நான் பார்க்கிறேன். இது மாற்றப்பட வேண்டும். நீங்கள் பஞ்சாபிலே போனால் மாஸ்டர் டிகிரி படித்தவர்களெல்லாம் டிராக்டர் ஓட்டுவதை பார்க்க முடியும். ஆக அது ஒரு இழிவான தொழில் அல்ல. எந்த தொழிலையும் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அது மக்கள் செய்யக்கூடியது. இன்னொன்று, அடிப்படையாக மக்கள் செய்யக்கூடிய தியாகம், இந்த மக்களாட்சியை காப்பாற்ற வேண்டும். மக்களாட்சியை காப்பாற்றுவதற்கு வாக்களிக்க வேண்டும். வாக்களிப்பதற்கு எதை எதிர்பார்க்காமல் வாக்களிக்க வேண்டும். அது நாம் செய்யக்கூடிய தியாகம். உன் காசும் வேண்டாம், பணமும் வேண்டாம், நான் ஓட்டு போடுகிறேன் என்று சொல்லுகின்ற எண்ணம் வர வேண்டும். அதே போல் உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா நம்மால் உழைக்கவும் முடியாது, எதையும் செய்யவும் முடியாது. அதற்கு எது எது தடையாக இருக்குன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். காசை கொடுத்து காசை செலவழித்து உடம்பை கெடுத்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் இருந்து நாம் மீண்டு வர வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அரசை பொறுத்த வரையில் அவர்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை நான் யோசிப்பவன். அரசாங்கம் வியாபாரம் பண்ணால் எப்படி இருக்கும், ஹோட்டல் நடத்தினா எப்படி இருக்கும், லாட்ஜ் நடத்தினா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அது சரியாக வராது. ஏன்னா மத்திய அரசு நான் பார்த்தேன், அசோகா ஹோட்டல் நடத்தி எல்லாம் நஷ்டமாகி கடைசியில் தனியார்கிட்ட ஒப்படைச்சாங்க. இன்றைக்கு போருந்து இந்த இது தனி கொடுப்பேன் பேருந்துகளை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன பேச்சுவார்த்தை நடக்குது, ஸ்ட்ரைக் நடக்க போகுதுலாம். அரசாங்கம் நடத்தினா என்ன நடக்கும்ன்றதுக்கு அதை மட்டும் நான் உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த பஸ் உரிமையாளர் குடும்பத்தில் நான் பெண் எடுத்தவன். ஒரு பஸ் ஓட்டினா ஆண்டொன்றுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4 அல்லது 5 லட்சம் ரூபா கிடைக்கும். அதை விட அதிகமாக கிடைக்கிற ரூட்டும் உண்டு. அரசாங்கம் பஸ் ஓட்டினா என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? ஒரு பஸ்ஸுக்கு ஒரு வருஷத்துக்கு 30 லட்சம் ரூபா நஷ்டமாகுது, சுமார் 30 லட்சம். தனியார் பஸ் ஓட்டினா பஸ்ஸில் போகிறவங்க மட்டும் காசு கொடுத்தா போதும். அரசாங்கம் பஸ் ஓட்டினா பஸ்ஸில் போகிறவனும் கொடுக்கணும், போகாதவங்களும் கொடுத்தாகணும், வரியாக நம்ம கட்டியாகணும். அதுதான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆண்டொன்றுக்கு 6000 சொச்சம் கோடி அதில் நமக்கு இழப்பு நஷ்டம் ஏற்படுகிறது. மின்சாரத்துறை தனியார் நடத்தினா லாபம் கிடைக்கும், அரசாங்கம் நடத்தினா நஷ்டம்தான் வரும். ஆண்டொன்றுக்கு 13,000 14,000 கோடி அதில் நஷ்டம் வருகிறது. இந்த 2 மட்டும் ஒழுங்கு பண்ணால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இலவச கல்வியை கொடுத்துடலாம், 20,000 கோடி கிடைக்கும். நான் இதை வெறும் கணக்குக்காக சொல்லவில்லை. அரசு இவைகளெல்லாம் மறுபரிசீலனை செய்து நாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறோம். அரசாங்கம் நிர்வாகம் செய்ய வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும். இவைகளை செய்ய வேண்டும். இவர்களே போய் நாங்கள் எல்லாம் விற்கிறோம் வாங்குகிறோம் நடத்துகிறோம்னு சொன்னால் அதுதான் நடக்கும். இப்போது மதுக்கடைகள்லாம் அவங்களே அரசாங்கமே நடத்துது. எந்த நாட்டிலையும் வளர்ந்த நாடுகளில் மதுக்கடைகளை அரசாங்கம் நடத்தக்கூடாது. தனியார் நடத்துவாங்க. இவங்க அதில் இருந்து வரி வசூல் செய்வார்கள், கட்டுப்படுத்துவார்கள், இதெல்லாம் செய்யலாம். ஆக இவைகளெல்லாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்முடைய முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டிலேயே கலைஞர் மாதிரியே இப்பொழுது நாம் 2வது இடத்துல இருக்கிறோம். மகாராஷ்டிரா முதலிடத்தில் இருக்கிறது, நாம் 2வது இடத்தில் இருக்கிறோம். ஜிடிபியை பொறுத்தவரையில் நாம் இதையும் தாண்டி வர முடியும், அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்த வேண்டுமானால் விவசாயத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். விவசாயத்தில் முக்கியமானது நமக்கு நீர் பற்றாக்குறை, ஆள் பற்றாக்குறை, ரெண்டும் சேர்ந்து தான். நீர் பற்றாக்குறை நமக்கு எப்பொழுதாவது மழை பெய்கிறது, அந்த மழையை நம்மால் சேர்த்து வைக்க முடியவில்லை. இப்பொழுது பார்த்திருப்பீர்கள், தாமிரபரணியில் வெள்ளமாக போய்கொண்டிருக்கிறது, எல்லாம் கடலுக்கு போய் சேருகிறது. அந்த நீரை நம்மால் வடக்கு மாவட்டங்களுக்கு பயன்படுத்த முடியுமா என்றால் இதுவரை அந்த முயற்சியே செய்யவில்லை. தமிழ்நாட்டு நதிகளை இணைக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நடக்கவே இல்லை.
இப்பொழுதாவது அதை செய்ய வேண்டும். காவிரியிலே வெள்ளம் போனாலும் சரி, தாமிரபரணியிலே வெள்ளம் போனாலும், எங்கே எந்தெந்த ஆறுகளிலே வெள்ளம் இல்லையோ அங்கே கொண்டு வருகின்ற அந்த முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அதேபோல் நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த காலத்திலேயே சேர சோழ பாண்டியர்கள் காலத்திலேயே ஏரிகளை நமக்கு அமைத்து கொடுத்து விட்டார்கள். சுமார் 40,000 ஏரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அந்த 40,000 ஏரிகளை பாதுகாத்தாலே போதும், நமக்கு பிரச்சனையே இருக்காது, தண்ணீர் பிரச்சனையே இருக்காது. சில நேரங்களிலே அதை கொஞ்சம் பார்க்குறோம், மற்றெல்லாம் விட்டுறோம், அல்லது கணக்கு எழுதி ஏரியை ஆழப்படுத்துகிற மாதிரி எழுதி பணத்தை எடுத்துக்குவாங்க. இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் வழியில் போகும்போதெல்லாம் வேலூருக்கு ஒரு ஏரி இருக்கும். அந்த காலத்தில் நான் பார்த்து உண்டது, ஒரு கடல் மாதிரி காட்சி அளிக்கும் தண்டலம் இன்னும் ஊர் வழியில். கொஞ்ச நாள் பார்த்தா அங்கே ஏரியே தெரியல, வெறும் மரங்கள் தான் இருந்தது. அப்புறம் நான் அந்த யாருன்னு எம்எல்ஏ பார்த்து அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன், என்ன ஆச்சு இங்கேருந்து ஏரியே காணாமல் வெறும் மரம் தான் தெரியுது. இல்லை, அதுக்கு நான் முயற்சி எடுத்துக்கேன். நல்ல காலமாக இப்பொழுதுதான் மரங்கள் அகற்றப்பட்டு தண்ணீர் தெரிகிறது. ஆக நம்முடைய ஏரிகளை பாதுகாப்பது நம்முடைய கடமை, அதை செய்ய வேண்டும். இந்த 100 நாள் வேலைன்னு ஒன்று வச்சிருக்கோம். நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. அவர்களை ஒழுங்காக வேலை செய்தால் எல்லா ஏரிகளையும் அவர்களால் ஆழப்படுத்த முடியும், ஏரிகளை பலப்படுத்த முடியும், கால்வாயை பாதுகாக்க முடியும். ஆக இவைகளை தண்ணீரை ஆற்றுக்கு கொண்டு வந்து ஏரியில் சேர்த்து வைத்தோமானால் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் மழை இருந்தாலும் நம்முடைய விவசாயிகளுக்கு நீர் கிடைக்கும். அதை செய்ய வேண்டும். அதே போல நம்முடைய இப்பொழுது வெளிநாட்டிலிருந்து வருபவர்களெல்லாம், வெளி மாநிலத்தில் வருபவர்கள் முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று அவர்களுக்கு பிரச்சனை கொடுக்காமல் அவர்கள் அந்த தொழிலை செய்வதற்கு நாம் அவர்களை அனுமதிக்க வேண்டும். நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு பழக்கம் இருக்கும். யாராவது எல்லா தொழில் வந்தவங்களும் எல்லாம் கட்டடம் கட்டணும், மின்சாரம் வாங்கணும், இதெல்லாம் எப்படி நடக்கும்னு நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு இடத்த விலைக்கு வாங்கி அதை ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் பதிவு பண்ணி பட்டா மாற்றி கட்டடம் கட்டுறதுக்கு அனுமதி கேட்டு, அது எவ்வளோ பெரிய கட்டடத்தை பொறுத்து மாவட்ட அளவில் மாநில அளவில் வரும். கடைசியில் போய் அந்த பெர்மிஷன் வாங்கி வந்து கட்டடத்தை கட்டி முடித்து மின்சாரமும் வாட்டர் சப்ளை தண்ணியை வாங்கிறதுக்கு எத்தனை பேருக்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். குறைஞ்சபட்சம் 10 அல்லது 12 அலுவலகங்களை நாம் சரிப்படுத்தி ஆக வேண்டும். என்ன சரிப்படுத்துறதுன்னா அவங்களெல்லாம் திருப்திப்படுத்தி ஆக வேண்டும். இது அடியோடு மாற வேண்டும். யார் வந்தாலும் அவர்களால் தங்களுடைய தொழிலை செய்ய முடியும் என்பதற்கு அதற்கு அடிப்படை அரசாங்கத்தில் அப்பாயின்மெண்ட், டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இது 3 தான் முக்கியம். இதில் செலவில்லாமல் செய்ய வேண்டும். அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் வரும். காசு கொடுத்துட்டு ஒரு வேலைக்கு வர்றவங்க அவன் முடிகிறவரையும் ரிட்டையர் ஆகிறவரையும் வாங்கி கொண்டே இருப்பார்கள். இது நிறுத்தப்பட வேண்டும். இதெல்லாம் பொருளாதாரத்துக்கு அடிப்படை. ஏன்னா இதையும் வைத்துக்கொண்டு அது வளரவே வளராது, அல்லது ஒரு பகுதி வளரும். அதற்கு மேலே இருக்கின்ற அரசியல்வாதிகள், அதிகாரிகள் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும். நான் கொஞ்ச நாள் அமைச்சராக இருந்தேன். நான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொன்னேன், சம்பளத்தில் மட்டும் குடும்ப நடத்தத்துக்கு நீங்கள் வழி பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு 2 மாதம் அவகாசம், 3 மாதம் அவகாசம் கொடுக்குறோன்னு. பெரும்பாலும் செய்தார்கள். மேலே இருக்கிற ஒரு அமைச்சர், ஒரு செயலாளர், அல்லது மேலே இருக்கிற 2-3 பெரிய அதிகாரிகள் ஒழுங்காக இருந்தால் அந்த துறையே சரியாகிவிடும். அதை போல தமிழ்நாடு முதல் மாநிலமாக வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அது நம்முடைய தளபதி அவர்கள் காலத்திலேயே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்படி செய்தோமானால் பொருளாதாரம் வளர்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். விவசாயத்துறையிலேயும் வளர வேண்டும், பொருளாதாரத்துக்கு தொழில்துறையிலேயும் நாம் வளர வேண்டும். இன்னும் தொழில்துறையிலே பின்தங்கி இருக்கிறோம். ஓரளவுக்கு வளர்ந்திருந்தாலும் மற்ற குஜராத்தை போல, மகாராஷ்டிரா மாநிலத்தை போல இன்னும் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் பார்ப்பது இங்கே இருக்கிற மாநிலங்களை விட்டுவிட்டு வளர்ந்திருக்கிற நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகளைப் போல நாம் வளர்வதற்கு தயாராக வேண்டும். பேராசிரியர் திருவாசகர்கள் சொன்ன மாதிரி அடிப்படை கல்வி, அதில் நாம் ஓரளவுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இந்தியா பின்தங்கி இருக்கிறது. ஆங்கிலத்தில் GER என்று சொல்வார்கள், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அல்லது அக்சஸ் டு ஹையர் எஜுகேஷன் என்ற பெயர். அது 27% தான் இந்தியாவில். எங்க பக்கத்து நல்ல காலமாக
தென்னாட்டிலே இது பரவாயில்லை. தமிழ்நாடு 50% தாண்டி இருக்கிறது, கேரளா 40% தாண்டி இருக்கிறது, மற்ற தென் மாநிலங்கள் எல்லாம் 30-35% மேலே இருக்கின்றன. ஆனால் இன்னும் வளராத மாநிலங்கள் அந்த பகுதியில் இருக்கின்றன. பீகாரில் அது 15%, உத்தரப்பிரதேசத்தில் 23-24%. ஆக அதை போல இருந்தால் பொருளாதார வளர்ச்சி வராது, கல்வி இல்லாமல் பொருளாதார வளர்ச்சி வராது. அதே போல நல்ல அரசுகள் நிர்வாகத்தில் திறமையாக இல்லை என்று சொன்னால் பெரிய வளர்ச்சியை நாம் பெற முடியாது. நீங்கள் வளர்ந்த நாடுகளில் போனால் தெரியும், அங்கே போனால் எந்த ஆஃபீஸில் யாரும் எதையும் எதிர்பார்க்கறதில்ல. நாம் எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் அவன் செய்ய வேண்டிய வேலையை மட்டும் இலவசமாக செய்ய மாட்டாங்க. அவர்கள் செய்யக்கூடியதை இலவசமாக செய்தால் இலவசமே வேண்டாம். அந்த அளவுக்கு உங்களுடைய இலவசம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சி வேண்டும். அதுதான் மிகப்பெரிய வளர்ச்சி. நம்முடைய முதல்வர்கள் நினைக்கின்ற அந்த வளர்ச்சி வர வேண்டுமானால் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும். அதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். அரசு அதிகாரிகள், அரசு அலுவலர்கள், பொதுமக்கள், அரசியல் கட்சிகள், ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பார்க்கக்கூடாது. 5 வருடமும் சண்டை போட்டு கொண்டே இருந்தால் பொருளாதார வளர்ச்சிக்கு எங்கே நேரம் கிடைக்கும்? 1 வருஷம் 2 வருஷம் வச்சுக்கலாம். இந்த எலெக்ஷன் மட்டும் சண்டை போடுறது வச்சுட்டு ஒரு 3 வருஷமாவது 3 ஆண்டுகளாவது 2 பேரும் உட்கார்ந்து பேச வேண்டும். மக்களாட்சி என்பதே ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் ஒன்று சேர்ந்து செய்வது தான். இல்லையானால் மக்களாட்சி இருக்க முடியாது. நாம் பேருக்கு தான் மக்களாட்சி. இது உண்மையான மக்களாட்சி அல்ல. உண்மையான முழு மக்களாட்சியாக வர வேண்டுமானால் இவைகளெல்லாம் செய்யப்பட வேண்டும். மக்களாட்சியை 2 விதமாக பிரிப்பார்கள். ஒன்று ஃபுல் டெமோக்ரஸி, இன்னொன்று ஃப்ளாட் டெமோக்ரஸி, FLAWED. உலகத்தில் 24 நாடுகள் தான் முழு மக்களாட்சியாக கருதப்படுகின்றன. ஒரு 48 நாடுகள் இந்த ஃப்ளாட் டெமோக்ரஸின்னு சொல்லுவார்கள். நாம் தான், இந்தியா அதில் தான் இருக்குது. இது முழு மக்களாட்சியாக வேண்டுமானால் மக்களுக்கு கல்வி அறிவு வேண்டும். அவர்களுக்கு எது சரி எது தவறு என்று கண்டுபிடிக்கின்ற அளவுக்கு அந்த விழிப்புணர்ச்சி வேண்டும். எட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் த பிரைஸ் ஆஃப் லிபர்ட்டி. அப்படிப்பட்ட விழிப்புணர்ச்சியும் வந்து எல்லோரும் பொறுப்போடு செயல்பட்டால் நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சி வரும். கலைஞர் அவர்கள் பெரியதாக படிக்கவில்லை, பள்ளியோடு நின்று விட்டார்கள். ஆனால் தன்னைத்தானே வளர்த்து கொண்டவர். அவர் SSLC தான் படித்தார், ஆனால் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுகின்ற அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டார். அதெல்லாம் நினைச்சா நம்மாலாம் அப்படி வளர முடியுமான்னு தெரியல. அப்படிப்பட்ட வளர்ச்சி. அதே போல் தமிழ்நாட்டில் அவர் செய்த எல்லா காரியங்களையும் எனக்கு முன்னாலே திருவாசகம் எடுத்து சொன்னார்கள். அப்படிப்பட்ட அரிய பணிகளை ஆற்றியிருக்கிறார்கள். இந்தியாவில் எனக்கு தெரிந்து 13 முறை சட்டமன்றத்திற்கு தோல்வி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒருவர் அவர்தான். வேறு யாரும் அவரோடு போட்டி போடுகிறவர் என்று தெரியவில்லை. காமராஜ் அவர்கள் திட்டம் போட்டு 15 தொகுதியும் தோற்கடித்தார்கள் ஒரு காலத்தில். 57 திமுக 15 இடத்துல வெற்றி பெற்றது. காமராஜ் தேர்தலில் ரொம்ப கெட்டிக்காரர். இந்த 15 தொகுதியும் தோற்கடித்து விட்டார். இவர் மட்டும் தப்பியார் கலைஞர். காரணம் தொகுதியை மாற்றி தஞ்சாவூருக்கு போயிட்டார். அண்ணா கூட தோற்று போனார். அப்படிப்பட்ட கெட்டிக்காரர் அவர். தமிழ்நாட்டில் ஏழைகள் இருக்கக்கூடாது, குடிசைகள் இருக்கக்கூடாது, இது வளர வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்படிப்பட்ட வளர்ச்சியை நிச்சயம் நாம் பெற வேண்டும். அதற்கு இன்றைய அரசு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். நாம் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை தந்த சம்பத் அவர்களுக்கு நன்றியை கூறி முடிக்கின்றேன். வணக்கம்.